வணக்கம் சார். வணக்கம் சத்யா. 2026 ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் பிளான் புது ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணும்போது இந்த 2026ல இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல எஸ்ஐபிஎஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற எஸ்ஐபியை அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணலாமா, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் சார்? நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னுடைய பையனோ பொண்ணோ வந்து அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ், அதாவது ஜென்ரலாக பிப்ரவரி மார்ச்லேயே இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் வந்து 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம். என்னோட குழந்தைங்க படிப்புக்கு வேணும்னா நான் இப்போவே இந்த மாசத்துல இருந்தே மாதம் 8000 ரூபா வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்லேயோ இல்லை ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுவேன் புதுசாக. அதே மாதிரி இப்போ டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டிசம்பர் கிறிஸ்மஸில் நான் 25,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன். அப்படின்னா ஜனவரி மாதத்துலேயே ஒரு 2000 ரூபாயை வந்து நான் வந்து இப்போவே வந்து எஸ்ஐபி போடுவேன். ஏன் அந்த மாதிரி எஸ்ஐபி போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து என்னென்னா எனக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்தால் 2.25% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டால் 100% கூட கிடைக்கும். அதாவது 5.5% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேட்டடாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு லாங் டியூரேஷன் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7-8% வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு கூட நான் வந்து கண்டிப்பாக எஸ்ஐபி போடுவேன். அதே மாதிரி ஒரு மீடியம் டேர்ம் கோல்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸில், அதாவது இப்போ என்னோட பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க வந்து 12th முடிக்கிறதுக்கு இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க காலேஜ் போகிறதுக்காக முடியும் அப்படின்னாக்க இப்போ கூட நான் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் அந்த மாதிரியில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜனவரி 2026 இருந்து ஒரு 5,000 7,000 10,000 எஸ்ஐபி போடுவேன். இதே வந்து என்னுடைய கோல் வந்து 2035 தான் வரப்போகுது, இன்னொரு 9 இயர்ஸ் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து என்னோட ரிஸ்க் தகுந்த மாதிரி ஒன்று நிஃப்டி 50 போடுவேன். ரிஸ்க் கம்மியாக வேணும்னா நிஃப்டி 50 போடுவேன். ரிஸ்க் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 to 150 சொல்லுவோம். 100 to 250 உள்ள அந்த 150 இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போட்டதாக இருந்தால் போடுவேன். அப்படி இல்லைனாக்கா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பில், மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் போடுவேன். கண்டிப்பாக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுவேன் மேடம். சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோல் சொல்லும்போது லிக்விட் ஃபண்ட்ஸ் எடுத்துப்பேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் அப்படிலாம் நம்ம கண்டிப்பாக அந்த மந்தில் பே பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்ல பார்க் பண்றது கரெக்டா இருக்குமா? பெரும்பாலும் இந்த மாதிரியான செலவுகளுக்கு ஆர்டி தானே ரெஃபர் பண்றாங்க. கண்டிப்பாக. ஸோ ஆர்டி வந்து உங்களுக்கு வந்து மாதம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டினா நீங்கள் லைனில் போய் நின்று கட்டிட்டு வரணும். அதே மாதிரி எஸ்பி மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து லிக்விட் ஃபண்டில் போடும்போது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, லிக்விட் ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே வந்து ஹை ரிஸ்க் ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ ஹை ரிஸ்க் ப்ராடக்ட் இல்லாதனால நான் சொல்கிற பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 99.9999999% வரைக்கும் இது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்காது லிக்விட் ஃபண்ட் மட்டும். ஏன்னாக்கா லிக்விட் ஃபண்டு ஓவர் நைட் ஃபண்ட்லேயும் வந்து ரிஸ்க்கை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே வராது. உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 5.5%லேருந்து 6% வரும். ஏன் வந்து என்னோட பர்சன்டேஜை கம்மி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிப்ரவரியில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு 0.25%. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி எல்லா பேங்க்குமே ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அட்லீஸ்ட் வந்து ஒரு 25 பைசா, அதாவது 0.25% வந்து குறைப்பாங்கன்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் மேடம். சரி, ஷார்ட் டேர்முக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்ல நமக்கு குளோபலா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் அங்கங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற 2026ல நம்ம மார்க்கெட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி எடுத்துக்கிறதோ இல்லை ஃப்ரெஷ் அலோகேஷன் எஸ்ஐபிக்கு கொடுக்குறதோ கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஆயில் பற்றியே பேசலாம். இப்போ வந்து வெனிசுவேலாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த ப்ராப்ளத்தினால என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆயில் ப்ரைஸ். இப்போ வந்து நான் வந்து 2-3 எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம வந்து $100, அதாவது ஒரு பேரலுக்குன்னு சொல்லுவோம். அந்த பேரல் வந்து $100 இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். $80-90 இருக்கிறது பார்த்தோம். இன்றைக்கி $60 கிட்ட இருக்குது. இப்போ இந்த வெனிசுவேலா ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கச்சா எண்ணெயோடைய விலை வந்து ஏன் வந்து 55 கூட குறையலாம், 50 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமே வந்து ஒரு 2-3 கம்பெனி வழியாக, அதாவது ஓஎன்ஜிசி மாதிரியான ஒரு கம்பெனி வழியாக நம்மளும் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூஎஸும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆயில் வந்து ஒரு கண்ட்ரோல்டு ப்ரைஸ். இப்போ பெட்ரோல் 100 ரூபானா பெட்ரோல் 100 ரூபா தான். நீங்கள் வந்து அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்காது. அப்படி இருக்காத போது நம்மளுடைய அந்நிய செலவானின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாரின் கரன்சின்னு, அது அவுட்கோ வந்து கம்மியாகும். ஸோ ஜென்ரலாக வந்து 2026 பார்த்தீங்கன்னாக்கா 2026 வந்து ஒரு நல்ல இயராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரியா
புதுசாக 2 நாடுகளுக்குள்ள ஒரு வார் வருது. இப்போ வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைனோட வார் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக மார்க்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற எஸ்ஐபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்தீங்கன்னா எஸ்ஐபி வில் டூ மச் பெட்டர் தேன் பேங்க்ல போடுற ஆர்டியாக இருக்கட்டும், பேங்க்ல போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும். இது வந்து 3 to 5 இயர் ரேஞ்சில் மச் பெட்டராக கொடுக்கும் மேடம். கண்டிப்பாக எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்ததுக்கு காரணம் 2025 ரிட்டர்ன்ஸ் தான். கோல்ட் அண்ட் சில்வர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவே மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப்ல எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதை பாக்குற மக்களுக்கு நான் 26லயும் எஸ்ஐபி அப்படியே தொடரலாமா, இல்ல இதை குவிட் பண்ணிட்டு கோல்டுல சிட்டு போடுறது அப்படி மாறிடலாமா அப்படிங்கிற டவுட் தான் இருக்கு. ஸோ இந்த 2025 ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம எஸ்ஐபி பாஸ் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறத நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும்? நான் ஜெனரலா வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்போ வந்து உங்களுடைய டாட்டரோட கல்யாணம் இருக்கு, இல்ல உங்க பையனோட கல்யாணத்துக்காக, அதாவது 26ல வரப்போகுது அந்த கல்யாணம், இல்லைன்னா 27ல வரப்போகுது அந்த கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணலாம்னா கோல்டு சிட் ஸ்கீம். இப்போ நிறைய வித்தியாசமாக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த ஜுவல்லர்னு சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு கோல்டு சிட் ஸ்கீம் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 10 மாதம் ஸ்கீமு 11 மாதம், அது தனிஷ்கில் கூட இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமயம் கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய அந்த பர்டிகுலர் கிராம் வந்து உங்களுக்கு கமிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சமயம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ வெனிசுவேலால வந்து நீங்கள் வந்து சில்வரும் வருது, கோல்டும் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னாக்கா அதனுடைய பை ப்ராடக்ட் தான் சில்வர். ஸோ தங்கம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ தங்கத்தினுடைய விலை வந்து கம்மியாகும். ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, உங்கள் குழந்தையோ பையனோ பொண்ணோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கல்யாணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ஐபி போட, அதாவது இடிஎஃப்ல எஸ்ஐபி போடலாம். கண்டிப்பாக கோல்டு இடிஎஃப்ல போடலாம், சில்வர் இடிஎஃப்ல போடலாம், அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேதாரம் இல்லாமல், அதாவது வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்வயர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்போவுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 2026 பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து கோல் பேஸ்டு பிளானிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, சில்வர் ஜாஸ்தியாக இருந்தது, கோல்டு ஜாஸ்தியாக இருந்தது, அதனால எல்லா எஸ்ஐபியும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் கோல்டு அண்ட் சில்வரில் போடுறேன். இதுதான் வந்து 90% ஆஃப் மக்கள் வந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தே சேஸ் த ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது லாஸ்ட் இயரில் எது நல்லா இருந்ததோ அதை சேஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ 2023, 24ல் ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப நல்லா பண்ணிச்சு. 24 செப்டம்பர் வரைக்கும் நல்லா பண்ணிச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த அசட் கிளாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதோ அதில் போய் சேஸ் பண்ணி போடுவீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும். ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும்னா என்னன்னா, எந்த அசட் கிளாஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கோ அந்த அசட் கிளாஸில் போடணும். ஆனால் உங்களுடைய டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 to 5 இயர்ஸ் இருக்கணும் மேடம். இப்போ 2026ல எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுலயே ஸ்மால் மிட் லார்ஜ் கேப்னு இருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஸ்மால் மிட் அண்ட் லார்ஜ் கேப் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுல எஸ்ஐபியை தொடரலாமா? கண்டிப்பாக வந்து என்னன்னாக்கா, ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்ட் பிளாட்ஃபார்ம்னா க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்களா போய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அதுல வந்து ஒரு கேஷ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்டே இருக்காது. நீங்க வந்து இந்த நிஃப்டி 50ல போடுறீங்க, சென்செக்ஸ் 30ல போடுறீங்கன்னா கேஷ் காம்பனண்டே இருக்காது. அவர் வந்து அன்னன்னைக்கு என்ன இருக்கோ அதில் போட்டுட்டே வந்துடுவாரு. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரெண்டாவது பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்னன்னா, நீங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணீங்கன்னா பராக் பரிக் ஃபினான்ஷியல்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்றோம். பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்றோம். உதய கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணிக்கோப்பா. ஓகே, பராக் பரிக்ல ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 12% வந்து கேஷ் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே விழப்போகுது, கீழே விழுந்ததுன்னா நாங்கள் என்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி உங்களால் எடுக்க முடியுதுன்னா அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னா அதாவது ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸாக இருந்தால் கூட லார்ஜ் கேப் மாதிரியான ஒரு ஃபண்டில் போடுறது பெட்டர். ஏன்னாக்கா லார்ஜ் கேப்ல 1 to 100ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 3 to 5 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் முதல் ரெக்கவரி வந்ததுன்னா இதில் கொஞ்சம் ரெக்கவரி வரதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது இந்த வருஷம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸில் இருந்தீங்கன்னா மிட் கேப் வில் டூ மச் பெட்டர். அப்படி பார்க்கும்போது 100லேருந்து 250th கம்பெனி வரைக்கும் உள்ளதில் போடலாம். ஸோ உங்களுடைய கோல் வந்து 2040ல் தான் வருது, 2040க்கு மேலே தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ என்னோட ஏஜ் வந்து 35ன்னு வச்சுக்கலாம். என்னோட ஏஜ் வந்து 35, நான் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஏஜ் வந்து 50. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 15 வருஷம் டியூரேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துக்கலாம். 2 ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக 13%க்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ்.
ஸோ ஸ்மால் மிட் அண்ட் லார்ஜ் கேப்ல நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட் அப்படின்னு இருக்குல்ல, இதுலயும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. நான் ஈக்விட்டியில் அதிக எக்ஸ்போஷர் கொடுக்கலாமா? 2025ல கிட்டத்தட்ட 18 மாசத்துக்கும் மேல மார்க்கெட் வந்து ரொம்ப ஒலட்டைலா இருந்தது அப்படிங்கிற டவுட் இருக்கு. இந்த 3 அசெட் கிளாஸுக்கும் நடுவில் நம்ம இப்போ நம்மளோட அலோகேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணுமா? ஜென்ரலா வந்து ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ஜனவரி 2026ல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு தடவை ரிவ்யூ பண்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்போது யாராவது ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் வந்து ஒரு 1 இயருக்கு மேல வந்து நான் பர்ஃபார்மிங்கா இருக்கு, அதாவது வந்து என்னன்னா குவார்டைல் 4ன்னு சொல்லுவோம், ஒன்று டிசைல்னு சொல்லுவோம், இல்லைன்னா குவார்டைல்னு சொல்லுவோம். டிசைல்னா என்னன்னா 10ல் ஒரு பாகம் சொல்லுவோம். அது வந்து நீங்க எடுத்திருக்கிற ஃபண்ட் வந்து 8, 9 and 10, அதாவது கடைசி பர்ஃபார்மரா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா குவார்டைல் பர்ஃபார்மன்ஸ்ல Q4ல இருக்காங்க. என்டையர் 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த குவார்டைல் 4ல தான் இருக்காங்க, அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசம் வந்து நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், அந்த ஃபண்ட்லேருந்து நீங்க எக்ஸிட் பண்ணிடலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அளவுக்கு வந்து குவார்டைல் 2 அண்ட் குவார்டைல் 3ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஃபண்டில் நீங்க எஸ்ஐபி தொடர்றதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி குவார்டைல் 1ல ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வந்து எப்படின்னா அவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்ததுனால தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்ததா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் பெட்டிங் ஆன் அ பர்டிகுலர் செக்டர், இப்போ டிஃபென்ஸ்னு எடுத்துக்கலாமே, அந்த டிஃபென்ஸுங்கிற ஒரு செக்டர்ல போட்டதுனால தான் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துதான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸில் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க சில்வரும் கோல்டும் கூட ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்கள் சில்வரும் கோல்டும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஏன் வந்து அதில் இருக்க கேபிட்டல் ரிமூவ் பண்ணக்கூடாது? இப்போ சில்வர் வந்து 260 ரூபா 270 ரூபா சொல்கிறாங்க ஒரு கிராம், 270 சொல்கிறாங்க ஒரு கிராம் லோக்கல் மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கேபிட்டலையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் டேபிளில் விடுறீங்க. ஸோ Q1க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், Q2 and Q3 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குவார்டைல் 2, குவார்டைல் 3, குவார்டைல் 4ல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ண முடியுமா சார் போர்ட்ஃபோலியோவை? ஜென்ரலா வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு தான் சொன்னேன், அதாவது நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் வர வரைக்கும் இப்போ நான் ஹேண்டில் பண்ற கிளைண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து 30 crores 40 crores வச்சிருக்காங்கன்னா அந்த 30-40 crores வச்சிருக்கிறவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு ஒருத்தர் இருப்பார், இல்லைனா ஒரு சிஎஃப்ஓன்னு சொல்லுவோம், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னு ஒருத்தருப்பாங்க, அப்படி இல்லைனா பர்சனல் சிஎஃப்ஓ, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வேலைகள்லாம் அவருக்கு டைம் கிடைச்சதுன்னா அவருடைய டைம் அவைலபிலிட்டி நாலேஜ் இருக்கிறத பொறுத்து அவரே இதை மேனேஜ் பண்ணி அவரை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சமயம் இந்த மாதிரி ரீட்டைலில் இருக்கிறவங்க நான் வந்து ஜென்ரலாக என்ன சொன்னேன்னா 2026 பொறுத்தளவுக்கு உங்களுடைய எய்ம் உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா என்னுடைய சேலரியை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, என்னுடைய ஸ்கில் செட்டை வந்து ஒரு 30% என்னுடைய ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டைம்ல ஏதாவது ரெவென்யூ கொண்டு வர முடியுமா பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட நாலேஜ் இருந்தது டூல்ஸ் இருந்ததுன்னா அவங்களே அனலைஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டு, அது யாரா வேணா இருக்கலாம், அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டு அட்வைஸ் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன் மேடம். இப்போ எஸ்ஐபியை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பேசணும். அடுத்தது SWP. ஸோ 2026க்கு SWP ரூல்ஸ் என்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? கண்டிப்பாக SWPக்கு நிறைய காஷியஸோட அவங்க வந்து அப்ளை பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த டைம்ல வந்து நான் வந்து ஜென்ரலா வந்து ஈக்விட்டிலேருந்து நீங்க SWP எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஈக்விட்டி இப்போ நான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றேன், ஒரு ரிட்டையரிக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்டோ இல்லைனா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா ஒரு அக்ரெசிவ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ கொடுத்துட்டேன்னா அதுலேருந்து நான் யூனிட்ஸ் எடுத்துடலாம், SWP போட்டு எடுத்துடலாம். ஏன்னா அது எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜரே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே வராரு, அவருக்கு வந்து கேஷ் ஃப்ளோனா என்னன்னு தெரியும். அட்லீஸ்ட் 8% 9% SWP நல்லாவே பண்ணலாம். அதாவது நீங்கள் 10 லட்சம் ரூபா நீங்கள் வந்து ஒரு கார்பஸ் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 7500 ரூபாய் நீங்கள் வந்து SWPயில் நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கலாம். பட் இந்த டைம்ல வந்து நீங்க வந்து அக்ரெசிவா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து நீங்க SWP பண்றீங்கன்னா உங்களோட யூனிட்ஸ் வந்து ரொம்ப வேகமா குறையும், யூனிட்ஸ் வந்து ரொம்ப குறையும். அதே மாதிரி மிட் கேப் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அது ரொம்ப சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நீங்களே சொன்னீங்க லாஸ்ட் இயர் 2025ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ எங்கிட்ட சில்வர் அண்ட் கோல்டுன்னு தனியாக இருந்தது, இப்போ ICICIயில் ஒரு சில்வர் ஃபண்ட் போட்டிருக்கேன், ICICIயில் ஒரு கோல்டு ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எங்கிட்ட அதில் நிறைய இருக்குது, எங்கிட்ட அதில் ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா SWP அதுலேருந்து எடுப்பேன். ஒரு சமயம் எல்லாமே கம்மியாயிடுச்சு, லைக் ஈக்விட்டி எல்லா ஃபண்டுமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம முதல்ல சொன்னது லிக்விட் ஃபண்டுன்னு சொன்னோம். எப்படி வந்து நம்ம வந்து லைக் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 40,000 rupees, அது வந்து எவ்ரி ஜனவரி கட்டணும் அப்படின்னா நான் அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஜனவரி கட்டுறது இந்த மாசத்துலேருந்து 3000 எப்படி SIP போடணும் லிக்விட் ஃபண்ட்ல, SWPக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ணுவேன். எப்போ மார்க்கெட்ல ரொம்ப கீழே விழுந்திருக்கோ SWPயை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்லேருந்து எடுப்பேன். அதே மாதிரி
மாதிரி என்கிட்ட வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து யாரோ பணம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் எஸ்டபிள்யூபியை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து அந்த 7.1% கிடைக்கும், 7.1 கிடைக்கும். அந்த 7.1லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கேருந்து எஸ்டபிள்யூபி எடுக்கணும். ஏன்னா உங்களோட யூனிட்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டீங்க. ஸோ எஸ்டபிள்யூபின்னா இது ஒன்று நம்பி தான் இருக்கீங்க. ஸோ அதனால உங்க பணத்தை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலா இருக்கும்போது இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது SWP முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்றது பெட்டர்னு சொல்றீங்களா? ஸோ எஸ்டபிள்யூபியை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல இருந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயோ அந்த மாதிரி இல்லைன்னா என்னுடைய நல்லா பண்ண ஃபண்ட்ஸ், அதாவது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் சொன்ன சில்வர் அண்ட் கோல்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா எஸ்டபிள்யூபியை ஈக்விட்டி ஃபண்ட்ல பாஸ் பண்ணிட்டு இந்த 3 ஃபண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க அதை ப்ராஃபிட் தான் வித்ட்ரா பண்றீங்க. எதுவுமே இல்லை உங்ககிட்ட லிக்விட் ஃபண்ட் இருந்ததுன்னா லிக்விட் ஃபண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிராப் இருக்காது. இதே இது நெக்ஸ்ட் ஜனவரி 2027 வந்ததுன்னா சிச்சுவேஷனே மாறிடும். ஜனவரி 2027 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா உங்களுடைய யூனிட்ஸ் வந்து நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஜனவரி 27 நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்டபிள்யூபியை மற்ற ஃபண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் மேடம். அப்போ ஒரு ரிட்டையரிஸ் SWP போர்ட்ஃபோலியோவையும் இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணுமா சார்? கண்டிப்பாக. நீங்க வந்து ரியல் எஸ்டேட் வாங்கினாலுமே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்லுவேன்னா உங்க பேர்ல வந்து ஈசி ஒழுங்கா இருக்கா, நீங்கள் போட்டிருக்க காம்பவுண்ட் வால் ஒழுங்காக இருக்கா, எங்கே ஒரு இடத்துல பிளாட் வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினா கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணிங்களா, வாட்டர் டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணிங்களா நம்ம கேட்குறோம். அதே பிரின்சிபல் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஆர்டியாக இருந்தாலும் சரி, எஃப்டியாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா உங்களுடைய ஃபிக்ஸட் இன்கம் வந்து கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால அதையும் வந்து பார்க்கணும். இதே மாதிரி பாண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அதில் வந்து செக்யூர்டு பாண்டு, அதுவும் சீனியர் செக்யூர்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க. சீனியர் செக்யூர்டு பாண்டில் போட்டதே வந்து கேபிட்டல் தான் 3 இயர்ஸ் கழிச்சு கிடச்சிது. சீனியர் செக்யூர்ட் பாண்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுவும் ரிலையன்ஸ் கேபிட்டல்ல ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா டிக் மார்க்கும் பார்த்துட்டு அதுவும் வந்து அம்பானி குரூப் ஃபேமிலி நினச்சி நம்ம போட்டது எல்லாருமே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பாண்டில் கூட லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேடம். SWP அண்ட் SIP நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் 2026 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அடுத்த 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இப்போ SIP நான் ஸ்டாப் பண்ணணுமா, இப்போ இந்த கார்பஸ் எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க 2026ல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் சார்? என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் அதாவது 55-53ல வராங்க, அவங்க 3 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னா அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு SIP ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸா SIP ஸ்டாப் பண்ணுங்க. ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னாக்கா, அவங்க ரிட்டையர் ஆன உடனே ஒரு 6 மாசத்துக்குள்ள நிறைய அமௌண்ட் வரும். என்னென்ன மாதிரி அமௌண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, கிராச்சுவிட்டின்னு சொல்லுவோம். கிராச்சுவிட்டி வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே கூட வரும். ஃபர்ஸ்ட் 20 lakhs வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து பணம் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் டாட்டாலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஃபண்டு வரும். அது போக நான் NPSன்னு சொல்லுவோம். NPSல போட்டாக்கா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதனால நான் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு தான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா, ரிட்டையர் ஆன உடனே உங்களுக்கு நிறைய பணம் வரும். நான் ஜென்ரலாக அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போதைக்கு எந்த SIPயும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. 3 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் வர்ற பணத்தில் ஒரு ரிட்டையரை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கோல்டன் ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பணம் வந்து கரெக்டாக கம்பவுண்ட் ஆகணும். கம்பவுண்டிங்னு சொல்லுவோம். அந்த கம்பவுண்டிங் ஒழுங்காக வந்ததுன்னா அவங்க அடுத்த 30 வருஷத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஸோ முதல் 5 வருஷத்துல மட்டும் அவங்க தவறான டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாமே கீழே போயிடுச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்னொரு 2-3 இயர்ஸ் தான் இருக்குன்னா, தயவு செஞ்சு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. SIPயை கண்டினியூ பண்ணுங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு அதை பிளான் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த 30 இயர்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் மேடம். ஸோ SIP, SWP அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போறவங்க எல்லாருமே 2026ல அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சத்யா.